ஹாய்ங்க. இன்னைக்கு நம்ம வந்து பொங்கல் பண்ண போகிறோம். அந்த பொங்கல் வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து 2 பாகம் அரிசிக்கு 1 பாகம் பருப்பு எடுத்து நல்லா இந்த மாதிரி குக்கரில் வச்சு வேக விட்டுருக்கேங்க. இப்போ நம்ம அதை வந்து தாளிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் விட்டு எண்ணெயில் வந்து நல்லா 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறோங்க. நெய் விட்டு எண்ணெயும் நெய்யும் நல்லா கலந்துக்கிறோங்க. நல்லா கலந்துட்டு நல்லா காஞ்ச உடனே நம்ம வந்து ஒரு சிட்டிக்கை பெருங்காயம் போட்டுக்கிறோங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு பெருங்காயம் எடுத்து நல்லா இதில் போட்டு பெருங்காயம் பொரிஞ்ச உடனே நம்ம அதே மாதிரி அதே ஸ்பூனில் ஒரே 1 ஸ்பூனு ஜீரகம் போட்டுக்கிறோம். 1 ஸ்பூன் மிளகு போடுறோம். மிளகு போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம வந்து இஞ்சி போடுறோங்க. இஞ்சி போட்டு நல்லா பொரியட்டோன்னு விடுறோங்க. அந்த நெய்லேயும் அந்த எண்ணெயிலையும் இஞ்சி பொரியும் போது நல்ல ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல வாசனையாக இருக்குங்க. அந்த வாசனையை நம்மளுக்கு நல்லா தெரியும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து முந்திரி போட்டுக்கிறோம். முந்திரி சின்ன சின்னதாக உடைச்சி நல்லா வறுக்கணுங்க. நல்லா செவந்து இந்த மாதிரி நல்ல கலர் சேஞ்ச் ஆகணும். ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆன உடனே நம்ம வந்து பச்சை மிளகாய் போடுறோம். உங்களுக்கு வேணும்னா காஞ்ச மிளகாய் கூட போட்டுக்கலாங்க. போட்டு இந்த மாதிரி தாளித்த உடனே டக்குன்னு எடுத்து இந்த பொங்கலில் நம்ம போட்டுக்க போகிறோம். பொங்கலில் போட்டு நல்லா கலந்துக்க போகிறோம். அடுத்தது நம்ம வந்து இந்த பொங்கலுக்கு வேண்டிய சட்னி பண்ணியிருக்கோங்க. அந்த சட்னி வந்து நான் வந்து ஒரு பாகம் பொட்டுக்கல்லைக்கு 2 பாகம் தேங்காய் வச்சுருக்கேன். ஏன்னா அந்த பொட்டுக்கல்லை வந்து நல்லா ஒசத்தி இருக்கக்கூடாது, கொஞ்சம் இதுவாக இருக்கணும். 2 பாகம் வந்து தேங்காய் போட்டு அந்த தேங்காயினுடைய அந்த பால் சுவை வந்து அந்த பொட்டுக்கலைக்கு நல்லா டேஸ்ட்டாக வரும். அதனால இப்போ வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். காஞ்ச உடனே கடுகு போட்டு தாளிப்பு பருப்பு போடுறோங்க. தாளிப்பு பருப்பும் 2 ஜீரகம், கொஞ்சம் ஜீரகம் வச்சு நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம இந்த கருவேப்பிலை போட்டுக்கிறோம். கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே எடுத்து நம்ம வந்து இந்த சட்னியில் மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. நல்லா தாளிப்பு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது இந்த பொங்கலுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி சட்னி தேங்காய் பொட்டுக்கல்லை போட்டு சட்னி பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ உங்களுக்கு வந்து ஹோட்டல் ஸ்டைலில் சட்னி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 2 உணர்ந்த மிளகா போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ வந்து இதை வந்து நல்லா எண்ணெயும் நெய்யும் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இதை வந்து நல்லா கலந்து எடுத்துக்கணுங்க. இன்றைக்கி சாட்டர்டே இல்லைங்களா, சாட்டர்டே மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயும் நம்ம வந்து வெண்பொங்கல் தான் செய்வோம். வெண்பொங்கல் செய்து நல்லா ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுவோம். இப்போது இந்த பொங்கலும் அந்த சட்னியும் எங்கள் பாப்பா சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்லுவாள். தேங்க்யூங்க.